ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மிதுன் தமிழ் கேமிங். ஸோ நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம் ப்ளே வந்து ராடு வந்து பாட்டு போடும், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் மெயின். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வந்து இன்ட்ரோ மட்டும் இருக்காது, வீடியோக்குள்ளார போகலாம். ஆமாம் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே விண்டோ திறந்து இப்போ இந்த பையன் வருவான். ஏ தம்பி, வேணாண்டா, போகாதடா, சொன்னா கேளு, அவன் ரொம்ப கெட்டவன். இந்த ராடு இருக்கு, இவன் பேர் ராடு. இந்த ராடு இருக்கான் பாருங்களேன், சரியான லூசுங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்களேன். என்னங்க உரைய வைக்கிறான் போல இருக்கு. இல்லைடா, அநியாயத்துக்கு வாமிட் பண்ணுற மாதிரி உரைய வைக்கிறான். இப்போ வந்து நம்ம ஒளிஞ்சிக்கிட்டோம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேலை பண்ணணும்னா, இங்கே ஒரு ரோப் இருக்கும், ஓகேங்களா? அந்த ரோப்பை ஃபஸ்ட்டு நம்ம தேடணும். எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த ட்ராவில் இருக்கும், இல்லாட்டி வந்து இந்த ஒரு ட்ராவில் இருக்கும் ரோப்பு. இப்போ ரோப் வந்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்லிங் ஷாட் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க நீங்கள். இல்லை, அவனை அடிக்கிறதுக்கு தான் வந்து ஸ்லிங் ஷாட் வந்து தேவைப்படும். இப்போ அப்படியே கீழே இறங்கி இங்கே ஒரு மேப் போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இந்த மேப்பை எடுத்துகிட்டு இவனை அப்படி பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இருங்க, நம்ம அப்படியே பொறுமையாக பார்ப்போம். ஆனால் இவன் இருக்கான் பாருங்கள், ராடு மண்டையா, இவன் சரியான சைக்கோங்க. இவனெல்லாம் திட்டுறதுல தப்பே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா இப்போ வந்து அவன் வந்து பாட்டெலாம் பாடுவான். ஐ வாண்ட் டு கில் சம் சைல்டுன்னெலாம் பாட்டு பாடுவான். ரொம்ப கெட்டவன். அவன் மண்டையே பாதி காணாமா, இதில் நம்ம மண்டையே எடுக்க வரானா? போடா ராடு பயலே. ராடு கிடையாது இவன் பேர் ராடு. ஆனால் இப்படி இவனை கூப்பிட்டா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது, ஓகேங்களா? இப்போ வந்து அவன் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், பொறுமையாக போவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டால் போகணும், ஓகேங்களா? அந்த மேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டால் போகணும். இப்போ வந்து ஸ்டால் போனதுக்கப்புறம் இங்கே பெட்ரோல் கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெட்ரோல் கேன் எடுத்து அப்படியே வந்து இந்த இடத்துல பெட்ரோல் கேன் மட்டும்தான் இருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு வண்டியில் ட்ராப் பண்ணிடுங்க, கீழே போட்டுருங்க. அடுத்து வந்து என்ன இடம்? கேஃப்ட்ரியா போங்க. அதாவது காஃபி குடிக்கிற இடம் இந்த மாதிரி தான் இருக்கும், கேஃப்ட்ரியான்னு இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்காம பாருங்களேன், ராடு மண்டையா, ஆளும் மண்டையும் பாரு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டஸ்ட்பின் வந்து இன்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து தேடிட்டு இருப்பான் டஸ்ட்பின்லலாம் கையை விட்டு பார்க்குறடா நீ. ஆனால் நீ பெரிய ஆள் தான்டா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஐயோ வந்துட்டானே, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? வரட்டும், பாருங்க அவன் ஐஸ்கிரீம் மண்டையே பாதி காணுமா, கடுப்பாக இருக்குங்க இவனை பார்த்தா எனக்கு. இப்போ என்ன பண்ணிருங்க, விண்டோ வழியாக குதிச்சிருங்க. அவன் நம்மளை வந்து தேடி வரான்னா விண்டோ வழியாக குதிச்சிருங்க. இப்போ அவனால் விண்டோ வழியாக குதிக்க முடியாது. இப்போ அவன் என்ன பண்ணுவான், அப்படியே சுற்றிட்டு வரும்போது இங்கே வெளில போனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார வந்துடுங்க. இதுதான் வந்து ஒரு ட்ரிக்கு. இப்போ திருப்பி இன்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் தேடிட்டு இருப்பான் அவன். நம்மளுக்கு எந்த இடத்துல என்ன உருப்படியாக கிடச்சிருக்கு தேடுவான். இருங்க, இவனுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டஸ்ட்பினில் டோரை வந்து ஐயோ பார்த்துட்டாயா டேய் ராடு மண்டை. அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நான் இடையில அந்த வீடியோ சொல்ல விரும்பல, அப்படி யாராவது பார்க்காம போயிட்டீங்கன்னா அதனால தான், ஓகேங்களா? இப்போ வந்து திருப்பி வெளில போனதுக்கப்புறம் விண்டோ வழியாக ஏறி குதிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டஸ்ட்பினில் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாருங்கள், அங்கே போது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஏதாவது கிடச்சிருச்சுங்க ஒன்று. இப்போ என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48. இந்த நம்பரை இப்போ வந்து இந்த மிஷின் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த நம்பர் கிடச்சா தான் மிஷின் வந்து திறக்க முடியும். இங்கே வந்து ஆயில் இருக்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல ஆயில் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒர்க் வியர் தொட்டிங்கன்னா மேலே ஜெஸ்ஸிகான்னு காமிக்கும். உங்களுக்கு வந்து என்ன கார்டு காமிக்குதோ அதை தான் நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா? எனக்கு ஜெஸ்ஸிகான் ஒரு பர்சனோடைய, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ வந்து உங்களோட பேர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன பேர் கிடைக்குதோ அதுதான் நீங்கள் எடுக்கணும். திருப்பி விண்டோ வழியாக குதிச்சிருங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த காயின் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காயினை கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு வர வச்சிடலாம். இல்லை வண்டியில் போட்டுடலாம். அப்படியே பின்னாடியே போங்க, சைலண்ட்டாக. அப்படியே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல காயினை கலெக்ட் பண்ணி, இந்த வீடியோ வந்து 2-3 தடவை பார்த்தா தான் புரியும். அப்படியே வண்டியில் ட்ராப் பண்ணி, ஐயோ டேய் ராடே பேர் ஏதாவது இரும்புன்னு வச்சிடலாமா? ஆனால் இரும்பு மாதிரிலாம் இல்லை, உருகி போனால் ஐஸ்கிரீம், உடஞ்சி உருகி போனால் ஐஸ்கிரீம்னு வச்சிடலாம் பேர்.
ஸோ இப்போ வந்து உடஞ்சி உருகி போன ஐஸ்கிரீம் எங்கே இருக்கான்னு தெரில. ஐயோ இதை பேரை வேறு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. இப்போ வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து மொத்தம் 2 பொருள் தான் வந்து உருப்படியாக கொடுப்பானுங்க. இங்கே பாருங்கள் வரான் பாருங்கள். டேய் ஃபாஸ்ட்டாக வாடா. இப்போ தான் ஆடி அசைஞ்சு வரான். உருகி ஐயோ பேர் வரதுட்டேங்க. எட்டாக இது சோதனையாக இருக்குது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து வண்டியில் ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ ட்ராப் பண்ணிட்டு அடுத்து மேப்பில் போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டு. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ளே கிரவுண்ட் தான் நம்ம போக போகிறோம். இது வந்து ஐஸ்கிரீம் ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானே நிறைய வீடியோஸ் பார்த்தாங்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இப்போ வரானான்னு பார்த்து இப்போ எங்கேயும் இல்லை. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு காயின் இருக்கும். காயினை எடுத்துகிட்டு ப்ளே கிரவுண்டில் போயிடுங்க. காயினை எடுத்துகிட்டு இங்கே ஒரு மிஷின் இருக்கும், வெண்டிங் மிஷின் மாதிரி. அதுக்குள்ளார காயினை போட்டுட்டு இந்த பட்டன் வந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், பால் பெயிண்ட் கன்னு ஒன்று இருக்குது. பெயிண்ட் பால் கன்னு ஏதோ ஒன்றுங்க. இப்போ வந்து அவன் வரானான்னு பார்ப்போம். இதை கீழே ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு அவன் வருவான் கண்டிப்பாக. இவனுக்கும் கிராணி மாதிரி காது கேட்கும். ஓகேங்களா, இப்போ வந்து டே வாடா. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பார்க்க முடியாது. இது ஈஸி மோடு, நார்மல் மோடுன்றதுனால ஓரளவுக்கு தான் வேகமாக வருவான். இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் மண்டையில் அடிக்கணும். அந்த உருகி போன ஐஸ்கிரீம் மண்டையில் நீங்கள் அடித்தாதான். ஐயோடே அப்பாடா, இன்னும் ஒரு வேஸ்ட் பண்ணிட்டோங்க இதை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே போட்டுருங்க. இப்போ வண்டியில் போயிட்டு ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா வண்டிக்கிட்ட போயிட்டு பெட்ரோல் இல்லை ஆயில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பெட்ரோல் எடுக்க முடியும். ஆயில் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே இந்த டனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டனலுக்குள்ளார போயிட்டு என்ன பண்ணணுன்னா, ஐயோ என்னடா வரானான்னு பார்த்தோமா, அவன் கீழே குனிஞ்சு கூட வருவான் ஈவில் நன் மாதிரி. இப்போ வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் கேட்டை 2 டேப் பண்ணணும். அந்த ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு என்னங்க ஸ்டக்காகி நின்றுச்சு. ஐயோ ஐஸ்கிரீம் ஒன்று வேறு நான் கடுப்பு ஏற்றிட்டுருக்கா. ஏதோ இங்கே சைடில் ஏதோ ஆட் பார்க்குற மாதிரி இருந்தது போல இருக்குது, அதை கொடுத்துட்டேன் போல இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரீஸ்பான் ஆகி வந்திருப்பானான்னு தெரில. சரி போவோம். அப்படியே இந்த வண்டிக்குள்ளார போயிட்டு இந்த பெட்ரோல் கேனை எடுத்துடு. இப்போ என்ன பண்ணணும், பெட்ரோல் ஃபில் பண்ணணும். இது ஜஸ்ட்டு கேன் தான். நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணால் தான் வந்து முடியும். என்ன பண்ண முடியும்னா, ஐயோ நான் வேறு வளர்றேங்க, என்ன பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் வந்து பிடிப்பீங்கள, தண்ணி குடிக்கிற பாட்டில் தண்ணியாக காலியான உடனே அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பிடிச்சி அந்த மாதிரி தான் இதுவும். இதில் டீசெண்டாக பெட்ரோல் கேனே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து சைடில் இன்ட்டு மார்க் போட்டு யூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்ட்ராக்ட் மாதிரி தான் அது ஃபில் ஆகும். ஃபுல்லாக பெட்ரோல் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் திருப்பி பத்திரமா வண்டியிலே வச்சுக்கோங்க. இருங்க அவன் வேறு வருவானுக்கு பயமாக இருக்குங்க. உருகி போன நசுங்கி போன ஐஸ்கிரீம் மண்டை, என் பேரே மறந்துச்சு பார்த்தீங்களா. நான் வேறு எதோ வளரிட்டுருக்கேன். இவன் மண்டை ஆனால் எனக்கு கடுப்பாக இருங்க. இவன் மண்டையை பாதி காண பாருங்க, யாரோ சாப்பிட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு இவன் மண்டையை. மண்டையும் பாரு நல்லா ராடு தான் பேர். இவன் ராடு மாதிரியா இருக்கான் பார்க்க. அப்படியே கடுப்பு ஏற்றுறான். ஆனால் இவன் சரியான கடுப்பு. இப்போ இந்த கன்னையும் எடுத்து இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இது வெப்பன்னே சொல்லலாம். ஆனால் 1 நிமிஷம் தான் இவன் வந்து சும்மா இருப்பான். ஈஸி மோடுன்னு ஒன்று இருந்தால் ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் போயிடலாம். அங்கே வந்து 1 minute 30 seconds கொடுப்பாங்க. ஆனால் இதில் என்ன மோட் இருக்குன்னா, கோஸ்ட் மோட்னா அவன் நம்மளை பார்க்க முடியாது. இதுதாங்க பெரிய தலைவலி. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிற பாருங்களேன். இது வந்து இந்த லிவர் வந்து ஆர்டராக செட் பண்ணிட்டு பட்டன் அமுக்கணும். இந்த பொசிஷன் கரெக்டாக இல்லைனா வராது. இந்த பொசிஷனும் கரெக்டாக இல்லை. இந்த பொசிஷனு கரெக்டாகவே அடப்பா டேய் இது ஏய் கரெக்டாக வாங்கடா. இது கரெக்டாக இல்லை, இது கரெக்டாக இல்லை. ஐயோ இது கரெக்டாக இல்லை, இது கரெக்டாக இல்லை, இது அப்பாடா டே வந்துருச்சுடா. டே எவ்வளோ நேரம் தெரியுமா இது. எம்பிஜி எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா. இன்னைக்கு உன்னை பிடிக்காம விட மாட்டேன். எது நீ என்ன பிடிக்க போறியா? வாடா பார்ப்போம், நீ என்னை எப்படி பிடிக்கிறேன்னு பார்ப்போம் வா. இவன் ஆனால் சரியான ஒரு லூஸுங்க.
எந்த மாதிரி லூஸுன்னு சொல்ல முடியல. இவன் வந்து ஆனால் ஒரு பைத்தியக்காரன் மட்டும் நல்லா தெரியுது. அங்கே வந்துட்டுருக்கோம், இவர் ஒன்று பிடிச்சிருவாராம்மா. இப்போ இந்த இடத்துக்கு ப்ளே கிரவுண்டுக்குள்ளார வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டனல் போட்டோம்ல, அந்த டனல் வழியாக வந்து இங்கே ஒரு போலீஸ் ஷர்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஷர்ட்டில் தான் வந்து ஐயோ டேய் நான் தான் சொன்னேன்ல நான் அவனை பிடிப்பேன்னு. ஆமாம், இப்போ மட்டும் நீ என்னை பிடிச்சிட்ட பாரு, போடா அந்த சைடு. நல்லா யார் ப்ரோ பிளேயர். ஆஹாஹோ, நானும் சிரிப்பேன்டா உன்ன மாதிரி. நீ சிரிக்கிற பற்றியா அந்த குரலே அசிங்கமாக இருக்குது. எங்கடா போன? ஏய் சரி, என்னங்க அது போலீஸ் ட்ரெஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் உன்னை விட மாட்டேன்டா. போலீஸ் ட்ரெஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லணும்டா, உருகி போன ஐஸ்கிரீம் நசுங்கி போன மண்டையா, நானே கண்டுபிடிச்சி எடுத்துக்க மாட்டேன். என்ன நான் ஒன்றை நினச்சி தான் அந்த கேமுக்கு வந்திருக்கேன்னு நினச்சியா? போடா டேய், நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், எல்லாத்துக்கிட்டையும் என்கிட்ட கேட்டுப்பாரு. நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ யூனோ. ஆஹா, நானும் சிரிப்பேன்டா. எத்தனை தடவை சிரிப்பேன் நீ? ஓகே கைஸ், நம்ம கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவன் கிடக்குறான். இப்போ வந்து நான் போலீஸ் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு சுற்றி சுற்றி வரவங்க கிடைக்கவே மாட்டேங்குது. இதுதாங்க கடுப்பு. நான் உங்களுக்கு இந்த கேமை புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஐயோ, புரிகிற மாதிரி சொல்கிறேன், நானே வளரிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் போலீஸ் ட்ரெஸ் கிடைக்குமா, அப்போ தான் இந்த ஐஸ்கிரீம் மண்டைங்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் போலீஸ் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு, பொறுமையாக தேடுவோம். இந்த கேம் வந்து ஒரு சாப்டரே 21 நிமிஷம் போயிருக்கு நம்மளுக்கு. மற்றவங்களாம் 19 நிமிஷம். ஏன்னா நானே இப்போ தான் நிறைய தடவை விளையாடிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் ஆகாமல் விளாட்றேன். போன தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது மொத்தமாக போயிடுச்சு. இந்த சாக்கடைக்குள்ளாரெலாம் இறங்கி பாருங்கள். அப்படியே தேட வேண்டியதாங்க. ஐயோ, கடுப்பேற்றுறாங்களே. டே கொடுத்துருங்கடா ராடே. எங்கடா வச்சுருக்க போலீஸ் ட்ரெஸ்ஸை? டீ குட்ரா ராட் பைலே, இங்கேயும் இல்லையா? நான் ரெடி தான் வரவா ராடு, நான் இறங்கி வரவா. ராடு வந்தா எனக்கு வழி விடணும், இல்லை என்றால் நான் உரைய வைப்பேன். டேய், இவனுக்கு எப்படா விஜய் பாட்டு தெரிஞ்சுது? அடா பாவி, நீ விஜயோட ஃபேனாடா? நானும் தான்டா விஜயோட ஃபேனு. ஓகேடா, ஆனால் நான் ஒன்னாலாம் அதுக்கு நான் கண்டுக்கலாம் மாட்டேன். போலீஸ் ஜாக்கெட் இப்போ தேடுறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ நம்ம வந்து தேடிட்டுருப்போம். டேய், எங்கடா வச்சுருக்கீங்க போலீஸ் ட்ரெஸ்ஸு? எங்கேயுமே காணோம். இங்கேயும் ஒரு தடவை எதுக்கோ பார்த்து போடே. டே கடுப்பு ஏற்றாதீங்கடா என்ன. போலீஸ் ட்ரெஸ்ஸை கொடுங்கடா, எனக்கு வேறு கோல்டாக இருக்குடா. டே ஆளையே விடாதீங்கடா ப்ளீஸ்டா. இரு, அட பாவி, இங்கே வச்சுருக்க ராடு நீ தானே? இரு வரேன், உனக்கு இருக்கு, இரு. உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. இரு வரேன். எங்கே இருக்க? எங்கேயும் அப்படி நீலாம் போக முடியாது. இரு, இது இனி யார் ராஜ்யம். இப்போ வந்து ராடுக்கு அவசரமாக பாத்ரூம் வருது, அதனால் பாத்ரூம் போயிட்டோம் போல இருக்குது. எங்கேயுமே காணோம். இப்போ இந்த போலீஸ் கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம வேன்குள்ளார் வந்து போட்டு வச்சுக்கலாம். அவன் கிடக்குறாங்க லூஸு. இப்போ வந்து போட்டு வச்சுட்டு அடுத்து நம்ம மேப்புக்கு போக வேண்டிய இடம் என்ன இடம் தான் போகணும்? பார்க்கிங் போகணும். ஓகே, ஞாபகம் வந்துருச்சு. பார்க்கிங் தான் நம்ம இப்போ வந்து போயிடணும். இப்போ வந்து டோரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பால் கன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பால் பெயிண்ட்டு கன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த குறி பார்த்து சுட்டுருங்க. அதை சுட்டுட்டு அந்த ரெட்டு கலர் அப்படியே கிராணி மாதிரி தாங்க இதுவும். அந்த இரும்பு டோரை வந்து சுடுவோம்ல, அந்த மாதிரி தான். ஐயோ, தேவையில்லாம நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ராடு வாடா. நீ கூப்பிட்டா நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாது, போடா. நீ எத்தனை தடவை வேணாலும் கண்ணை கீழே போட்டுக்கனாலாம் வர மாட்டேன். வாடா, நான் தானே விஜய் பாட்டு பாடுறேன், நீ கிண்டல் பண்ண. இனி நான் வரத சரித்திரமே இல்லடா. நீ வரவே வேணாம். நீ இல்லைனா எங்களுக்கு ஒன்றும் பொழப்பெல்லாம் கெட்டு போகாது. நீ எங்கேயாவது கடை, நான் வந்து இப்போ எஸ்கேப் ஆகணும், சரியா? ஓகே, இப்போ வந்து அவன் வர மாதிரி தெரில. ஓவராக வந்து விஜய் பாட்டு போடுறான், அவெல்லாம் கடுப்பேற்றிட்டு இருக்கான். இப்போ வந்து ஃபியூவல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து ஃபியூவல் எடுத்துகிட்டு போகி இப்போ வந்து எங்கடா அவன் வர மாதிரி தெரிலங்க, ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கான். மவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூவல் வந்து ஃபில் ஆகிட்ருக்கும். நம்மளுடைய மவுண்ட் அப்படின்ற ஒரு காருக்கு இப்போ வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் கீழே போட்டுருவான் இவனே வந்து. இப்போ என்ன பண்ணுறீங்க, வரானான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு, இவன் வரமாட்டான்டா இந்த ஜென்மத்தில், அதான் சொல்லிட்டானே விஜய் பாட்டு பாடினதுக்கு நம்ம கிண்டல் பண்ணோமோ, அதனால் வரமாட்டான் நம்ம இந்த ஐயா.
ஐயா வேண்டாம், இது ஐஸ்கிரீம் உருகி போன மண்டை. இப்போ வந்து அடுத்து நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் போக நாங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த கதவை திறந்து விட்டு இந்த மவுண்ட் கார் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோடே, இந்த மவுண்ட் கார் மேலே ஏறி உக்காந்து அப்படியே போங்க. ஆஃபீஸ் கீ வித் ஆஃபீஸ் கீயோட இப்போ அப்படியே போயிட்டு இன்னும் காணும். ஒரு வேளை கோச்சிக்கிட்டானோ? டேய் இருக்கியாடா? நீலாம் கோச்சிக்க மாட்டேன்னு தெரியும், உன்னை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ வரியா இல்லையா? வெளியில் வரலான்னு வச்சுக்கோயேன், துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு சுட்டுருவேன். ஐயோ, துப்பாக்கியில் வச்சு சுட மாட்டேன்டா, என்கிட்டே துப்பாக்கி இல்லை. அதுவே ஒரு கன்று. அது என்ன கன்று? இப்போ இங்கே சொன்னல, இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இந்த இதில் ஜெசிகா அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கும். எப்படி இந்த வழி எப்படி போகணுன்னா, இருங்க இருடா, ஸ்டக் ஆயிடுச்சு. டேய் வந்துட போகிறான்டா ராடு. இப்போ அப்படியே குனிஞ்சு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த கார் வருவானோ? ஐயோ தெரியலையே, வருவானோன்னு பயமாக இருக்குது. என்னடா நான் சும்மா விட மட்டும் நினைக்காத, நான் எப்பவுமே ஆன் தி டைம்ல இருப்பேன். டேய் நில்லுடா, எங்கடா ஓடுற? எம்டிஜி, நான் சும்மா விட மாட்டேன். ஓ, நீ அப்போ என்ன வேணாலும் பண்ணுவேன், முடிஞ்சா வாடா. ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க, ஆனாலும் நீ என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அப்புறம் கன் எடுத்து சுட்டுருவேன். ஏதோ விஜய் பாட்டு, லியோ பாட்டு. ஓகே ஓகே, அப்போ லியோ மாதிரி நான் கன் எடுத்து சுடட்டா? போடாடே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கார்டை கீழே போட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, கேஃப்ட்ரியா போங்க. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஃப்ட்ரியா தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளே இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கார்டை எடுத்துகிட்டு போங்க. இங்கேடா வரல. ஐயோ, கார்டை மறந்துட்டேன். கார்டை ஜெசிகா அப்படிங்கிற ஒரு கார்டு எடுத்துகிட்டு போய் இந்த சைடில் கார்டு ரீடர்னு ஒன்று இருக்கும், அது தொட்டிங்கன்னா கார்டு எடுத்துகிட்டு போய் அப்படி கீழே ஒரு வழி போகும். இதுதான் வந்து சப்பே மாதிரி சப்பேங்கிற பாருங்க. ஓகே, இப்போ அப்படியே கீழே போயிட்டு என்ன இருக்குன்னா, இங்கே வந்து கேஜ் ஸ்டோரேஜ் கீ இல்லை என்னது திறந்து டக்குன்னு இது வந்து மூடிடும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஐயோடே வந்துடாதரா, உன்னை அந்த கேம்ல இருந்து தப்பிக்க விட மாட்டேன்டா, நான் துரத்திட்டே தான் இருப்பேன். முடிஞ்சா தப்பிச்சு போடா. டேய் எம்டிஜி, நான் சும்மா விட மாட்டேன்டா. எங்கடா இருக்க எம்டிஜி? பயந்துட்டான் போல இருக்க நம்மளை பார்த்து. வாடா டேய், வாடா. நான் சும்மா தான்டா கூப்பிட்டேன். டேய் வாடா, நான் சும்மா தான்டா கூப்பிட்டேன். டேய் இல்லடா, மிதுன் தமிழ் கேமிங் இல்ல. இவனுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க, இவன் வந்து மோசமானவன். கைஸ் சப்ஸ்கிரைப்லாம் அவன் சொல்கிறேன்னு பண்ணாமல் இருக்காதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நான் சொல்லனாலும் நீங்கள் பண்ணுவீங்க. அவன் கிடக்குறான், நம்மளை கெடுத்து விட்றதுக்குனே வரான்டா டேய். இப்போ அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா, அந்த கேஜ் ஸ்டோரேஜ் கீ எடுத்து நீங்கள் திருப்பி பார்க்கிங் போகணும். கேஃப்ட்ரியா ஸ்டோரேஜ் கீயா? ஐயோ, கேஜின்னு வேறு படிச்சிட்டேனே, வாயில் வேறு வழியிலையே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு செகண்ட் டோரு, இந்த வேனுக்கு இந்த செகண்ட் டோரை ஃபஸ்ட்டு நீங்கள் திறக்கணும். அப்படியே கீழே போனீங்கன்னா கட்டிங் பிளேயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் என்னென்னு திருப்பி சொல்கிறேன். ஐயோ டே எதுவும் பண்ணிடுறாதுடா என்ன? நான் பயமுறுத்திட்டேனாடா. டேய் எம்டிஜி, நான் சும்மா விட மாட்டேன். எது நீ என்ன சும்மா விட மாட்டேன்? நீ இதை இந்த சொல்லி காதில் ரத்தம் வர வைக்கிறடா டே. சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவன் நம்மளை காதில் ரத்தம் வர வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு செவுத்தை நம்ம உடச்சி விட்டோம் இல்லையா, அந்த செவுறு கீழே குனிஞ்சி இங்கே வந்து இதை கதவை திறந்துக்குங்க. இது நார்மலாகவே கீ இல்லாமல் திறக்கலாம். அது மேலே மொத்தமாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்து போங்க. இப்போ அதை அந்த ஒயரை கட் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு கேமரா மாதிரி கீழே விழுவும். இப்போ இங்கே தான் வந்து கேஜ் கீ இருக்குது. இதை மட்டும் எடுத்துகிட்டோன்னா நம்ம இந்த பாக்ஸ்குள்ளார தான் இருக்கும். இல்லாட்டி இந்த ராடோடைய புக்குக்குள்ளார இருக்கும். இந்த சைடில் ஒரு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கும். இப்போ லேடரை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லாட்டி அவன் வந்து வந்துடுவான். என்ன ஏதோ சத்தம் கேக்குது? ஒருவேளை எம்டிஜி எங்கேயோ நம்மள விட்டுட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான். எம்டிஜி, நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய் வாய மூடுறா, சும்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு சும்மா விட மாட்டேன்ட்டு. இப்போ அப்படியே கேஜ் கீ எடுத்துகிட்டு கீழே போங்க. கீழே வந்து இங்கே வேன் இருக்கும். டே
விட்டுறா நான் இதுக்கு உங்ககிட்ட விட்டுருன்னு கேட்கணும் போடா டேய். என்னடா என்கிட்ட மாட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்போ நீ வாயை மூடலைன்னு தெரிஞ்சுது, உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போ அவன் பின்னாடியே வந்து போவோம், அவனை கொஞ்சம் கடுப்பேற்றிட்டே போவோம். அவன் நடக்கிறத பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சைஸாக நடக்கிறான். இங்கே பாருங்களேன், ஆடி ஆடி நடக்கிறான். மல்லிகைப்பூ வச்சி வச்சி வாடுதே, அந்த வெள்ளை நிலா வந்து வந்து தேடுதே. அட என்னங்க இது இப்படிலாம் பாட்டு பாடுறான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கேஜ்கி எடுத்துகிட்டு மேப்பில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்த தொட்டுருங்க. அப்படி தொட்டிங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். ஆனால் சத்தியமாக நம்ப முடியலங்க, இந்த பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு லியோ பாட்டு பாடினான், அடுத்து மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதேன்னு பாட்டு பாடுறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ வந்து கேஜ் நம்ம திறந்து விட்டோம். தம்பி இனி அவன்கிட்டலாம் போய் மாட்டிக்காத ப்ளீஸ். போகிறான் பாரு, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? அப்புறம் எவ்வளோ பொல்யூஷன் வருது பார்த்தீங்களா. இதுக்கு தாங்க இவனை சும்மா வந்து விடவே கூடாது. தம்பி இனி மாட்டிக்காத. கிளாப் பண்ணுறியாடா? சரி பண்ணு பண்ணு பண்ணு. இனி தயவு செஞ்சு பாடுறா ப்ரைஸ் கொடுக்குறான். ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் மிக்சி மாதிரி இருக்குது பார்க்க. எங்கடா காணா போனீங்க? பார்ட் 2ல வாங்கடா. டேய் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கடா. டேய்